ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சாரை வந்து ஒரு பொம்மை மாதிரி அனிமே பண்ணி நம்ம கோச்சடையான் படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரஜினி ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான படம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆனால் ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை வந்து ஒரு பயங்கரமான கதை. பட் ஆனாலும் அந்த படம் ஓடாததுக்கு காரணம் வந்து அந்த பொம்மை மாதிரி எடுத்துட்டாங்க. பட் இன்னும் தமிழ் ஆடியன்ஸுக்கு அப்போ அந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து கன்வே ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அண்ட் அதில் ரஜினி இல்லை அப்படின்றது ரஜினியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த படம் வந்து ரஜினி ஃபேன்ஸ் யாருக்குமே கனெக்ட் ஆகாத பட்சத்தில் அந்த படம் வந்து அந்தளவுக்கு ஓடலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வச்சுருக்காங்கன்னா அஃபிஷியலாக அவங்க டீம்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் வந்து இப்போ ஏஐ டெக்னாலஜியை வச்சு ஒரு சில இடத்துலலாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ கோச்சடையான் படம் ரீரிலீஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க.